நடந்த திருட்டு சம்பவம் என்ன? 2026 ஜனவரி மாதம் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் கணனி கட்டமைப்புக்குள் சைபர் குற்றவாளிகள் நுழைய முயற்சித்துள்ளமையும் அதன் மூலம் கணனி அமைப்பை தங்களுக்கு சாதகமாக மாற்றியுள்ளமையும் கண்டறியப்பட்டது. ஆஸ்திரேலியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான மின்னஞ்சல் பரிமாற்றங்களில் குறுக்கிட்ட இவர்கள் தகவல்களை மாற்றியமைத்து அரசாங்கம் செலுத்த வேண்டிய சுமார் 2.5 மில்லியன் டாலர் பணத்தை மோசடியாக தமது கணக்குக்கு மாற்றியுள்ளனர். இலங்கை அரசு முறையாக பணத்தை செலுத்தியிருந்தாலும் இது கடன் கொடுத்த தரப்புக்கு செல்லாமல் இடையில் நுழைந்து இந்த குற்றவாளிகளிடம் சென்றுள்ளது. இந்த சம்பவம் 2025 ஆண்டு இறுதிப் பகுதியில் இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளது. நிதி அமைச்சு, அரச கடன் முகாமைத்துவ அலுவலகம், இலங்கை மத்திய வங்கி ஆகியன இணைந்து செயற்பாடுகளை முன்னெடுத்த காலப்பகுதியிலேயே இந்த பிரச்சினை உருவெடுத்துள்ளதுடன் அதன் பின்னரும் ஒரு குறிப்பிட்ட கால வரை இது தொடர்ந்தும் நீடித்துள்ளது. சைபர் குற்றவாளிகளின் திருட்டு சம்பவம் வெளியான பின்னர் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? இது குறித்து தெரிந்தவுடன் உடனடியாக போலீசார் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்தோம். அத்துடன் மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது. நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளான 2 பிரதி திரைசேரி செயலாளர்களை கொண்ட குழு ஒன்று நிதி அமைச்சினால் நியமிக்கப்பட்டு இது குறித்த நிறுவன விதி கோவை அல்லது நிதி விதிமுறைகளுக்கு அமைவாக அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கே குறித்த குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தற்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சைபர் குற்றவாளிகளினால் 2.5 மில்லியன் டாலர் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நேற்று வழங்கிய விளக்கமே இது. இந்த நாட்டின் நிதியமைச்சின் கணக்கிலிருந்தே பணம் சென்றிருக்கின்றது, வேறு எங்கிருந்தும் போகவில்லை. ஆகவே நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதியோ அல்லது செயலாளரோ அல்லது அதிகாரிகளா இதற்கு பதிலளிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் தமக்கு நெருக்கமான தமது கட்சி சார்பான அதிகாரிகளை நியமித்தனர். இதன் இறுதி முடிவாக முழு அரசாங்கமும் சீர்குலைவது மாத்திரமல்லாமல் தாம் நினைக்கும் கணக்குகளுக்கு அரச பணத்தை வைப்பிலிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நேற்று இவ்வாறு விளக்கமளித்த நாமல் ராஜபக்ச இன்று சர்ச்சைக்குரிய கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் வழக்கின் சந்தேக நபராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகினார். ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்தியாவின் கிறிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று நம்பிக்கை துரோகம் இழைத்ததாக குற்றஞ்சாட்டி கடந்த ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டமா அதிபரினால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு முன்னர் இந்த வழக்கின் சந்தேக நபராக நாமல் ராஜபக்ச பெயரிடப்பட்டு கைது செய்யப்பட்டு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் தற்போது அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். குறித்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் 29ஆம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கொடுப்பனவுகளில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் தொடர்பில் இலங்கையில் உள்ள ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிக ஆலயமும் இலங்கை நிதி அமைச்சும் அறிந்துள்ளதாக இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிக ஆலயம் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிகாரிகள் இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் குறித்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் ஆஸ்திரேலிய அதிகாரிகளுடன் அவர்கள் ஒருங்கிணைந்து செயற்படுவதாகவும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மீண்டும் கடன் நிலைபெயர்ந்தக தன்மைக்கு திரும்புவதற்கு ஆதரவளிக்க ஆஸ்திரேலியா உறுதி பூண்டுள்ளதாகவும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிக ஆலயம் வலியுறுத்தியுள்ளது. நிதி அமைச்சு மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிக ஆலயம் 2.5 மில்லியன் டாலர் நிதியை சைபர் குற்றவாளிகள் திருடிய சம்பவம் தொடர்பில் இவ்வாறு விளக்க மறுத்து வரும் நிலையில் எதிர்க்கட்சியினர் இது குறித்து தொடர்ந்தும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். முன்னாள் ஆளுநர் மைத்ரி குணரத்ன தலைமையிலான வெல்லும் தெற்கு என்ற அமைப்பு நேற்று முதல் இது தொடர்பிலான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வரும் நிலையில் இன்று மக்கள் நேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என்ற பெயரில் மற்றொரு குழுவினர் ஊடக சந்திப்பை நடத்தினர். இந்த ஊடக சந்திப்பில் பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தவிசாளர் பேராசிரியர் GL பீரிஸ், குடியரசு முன்னணியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பாட்டலி சாம்பிக்க ரணவக்க, சுதந்திர கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அஜித் மானப்பெரும் ஆகியோர் கலந்து கொண்டனர். மக்கள் நேய ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியாக நடத்தப்பட்ட இந்த ஊடக சந்திப்பில் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்ளவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு ஃப்ளவர் வீதியிலுள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஊடக சந்திப்புக்கு முன்னதாக பேராசிரியர் GL பீரிஸுக்கு கோட்டாபே ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார ஆலோசனைகளை வழங்கினார்.
இது நாட்டு மக்களின் பணத்தை பட்டப்பகலில் கொள்ளையடித்த செயலாகும். இதன் மிக மோசமான விளைவு என்னவென்றால் வங்கிகள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை சிதைவடைகிறது. இது பொருளாதாரத்திற்கு பாரிய தீங்கினை விளைவிக்கும். வங்கி முறைமை மீதான மக்களின் நம்பிக்கை சீர்குலையும். இதனை விட எமது பொருளாதாரத்திற்கு வேறு பாரிய பாதிப்பு ஏற்பட்டுவிட முடியாது. இது ஒரு கொள்ளை என தெரிந்தால் அது குறித்து பேச வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் அப்போதைய நிதியமைச்சர் விலகினார், நீக்கப்பட்டார். நம்பிக்கையில்லா பிரேரணை வரும் வரை அவர் காத்திருக்கவில்லை. அந்த அனைத்தையும் சுத்தம் செய்வதாக கூறியே இவர்கள் அதிகாரத்தை கோரினர். முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்றார்கள். ஊழல் மோசடிகள் அனைத்தையும் வெளிப்படுத்துவோம் என்று கூறிவிட்டு இப்போது அவற்றை கடந்த காலத்துடன் மாத்திரம் மட்டுப்படுத்துகின்றார்கள். அவ்வாறு அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இன்று என்ன செய்கின்றார்கள்? அன்று கொடுத்த வாக்குறுதிக்கும் இன்று நடக்கும் செயலுக்கும் இடையே வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான வித்தியாசம் காணப்படுகிறது. ஊடக சந்திப்பில் கூறப்படுவது என்ன? 2015ஆம் ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறி மோசடியின் போது மிகவும் இரகசியமான தகவல்களை மாமனார் மருமகனுக்கு வழங்கி ஒரு சிலருக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்க செயற்பட்ட விதம் நினைவிருக்கின்றதா? நாட்டின் உழைக்கும் மக்கள் தமது ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிக்க வைத்திருக்கும் ஊழியர் சேமலாப நிதியத்துக்கு ஒரே ஒரு நொடியில் 8 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்திய விதம் நினைவிருக்கின்றதா? இன்றைய கணக்கீட்டின்படி அந்த நட்டம் சுமார் 25 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இந்த பிணைமுறி ஏலம் குறித்து காலை தேநீர் அருந்தும் வேளையில் கலந்துரையாட ஒன்று கூட அந்த கும்பலை உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? பிணைமுறி ஏலமிடும் முறையின் தீர்மானத்தை மாற்றியது யார் என்பது நினைவிருக்க? பிணைமுறி மோசடியின் பிரதான சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதன் பின்னர் அவர் ஒரு திருமண விழாவுக்கு சென்றிருப்பதாகவும் விரைவில் திரும்பி வருவார் என்றும் கூறியது யார்? இறுதியாக கோப் குழுவின் அறிக்கையில் அடிக்குறிப்புகளை இட்டு கொள்ளையை மூடி மறைத்தது யார்? திடீரென நாட்டில் விவசாய ரசாயனங்களை தடை செய்துவிட்டு சீனாவிலிருந்து ஒரு மெலக்கப்பலை கொண்டு வந்த சம்பவம் நினைவிருக்கின்றதா? 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 2022ஆம் ஆண்டு ஜனவரி வரையிலான காலப்பகுதியில் கொண்டு வரப்பட்ட அந்த கப்பலை ஒரு துகள் உரம் கூட இல்லாமல் 6.9 மில்லியன் டாலர்களை செலுத்தி திருப்பி அனுப்பினார். 5 மில்லியன் டாலர் பெறுமதியான பிணைமுறியும் திருப்பிச் செலுத்தப்பட்டது. அந்த காலத்தில் ஆளும் கட்சியின் தவிசாளராக பேராசிரியர் GL பீரிஸ் இருந்தார் என்பதை மக்கள் மறக்கவில்லை. ஸ்ரீலங்கன் விமான சேவைக்காக 10 ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான உடன்படிக்கையை ரத்து செய்வதற்காக நல்லாட்சி அரசாங்க காலத்தில் 98 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்பட்ட விதம் நினைவிருக்கின்றதா? ஒரு துகள் உரம் இல்லாமல் 6.9 மில்லியன் டாலர்கள், குறைந்தது விமானத்தின் ஒரு பாகம் கூட இல்லாமல் 98 மில்லியன் டாலர்கள் இன்னும் இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி நாட்டின் கையிருப்பு முற்றாக வற்றியிருந்த வேளையில் கற்றறிந்த அனைவரும் வேண்டாம் என்று எச்சரித்த போதிலும் 500 மில்லியன் டாலர் இறைமை பிணைமுறிக்கரனை செலுத்திய விதம் நினைவிருக்கின்றதா? அதன் விளைவாகவே நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது. ஒரு சிலருக்கு லாபம் பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த கரண் மீள செலுத்தப்பட்டது என இப்போது எதிர்க்கட்சியில் இருக்கும் சிலரே அப்போது கூறினார்கள். இன்னும் ஏராளமான சம்பவங்கள் உள்ளன. இவற்றை ஒப்பீட்டளவில் புரிந்து கொள்ளும் இயலுமை எமது நாட்டு மக்களுக்கு போதிய அளவு உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட், மக்களுடன்.